உங்களுடைய வவுனியா நில அதிர்வை நீங்கள் சொன்னது கச்சிதமானது. நீங்கள் இந்த அறிவிப்புகளை செய்கிறதுக்கு அரசு உங்களுக்கு அரசுடன் தகவல்களை வழங்கி அல்ல அரசு உங்களோட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அல்ல அதிகாரம் இல்லையா அல்ல நீங்கள் அரசிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்கள் அதை உத்தியோகமாக வெளியிட வேணும்ன்றது. இப்போ உண்மையிலேயே உங்களுடைய கருத்துக்களை இந்தியா ஊடகங்களில் சொன்ன அளவுக்கு கூட டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா, அதை பெறுறதுக்கு என்ன வழி? முதலாவது நான் ஒரு பல்கலைக்கழக கல்வியலாளர். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக் ஃப்ரீடம் ஒன்று இருக்குது. அந்த அகாடமிக் ஃப்ரீடம் என்றதின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம் தான் அந்த அகாடமிக் ஃப்ரீடம் என்றது. இப்போ சும்மா கருத்து சொல்லாமல் போதுமான ஆதாரங்கள், நான் அந்த புவிநடுக்கம் பற்றிய கருத்தை கூட 52 கட்டுரைகளின் அடிப்படையில் அதை உசாத்துணைகளாக கொண்டு தான் சொல்லியிருந்தேன். அப்போ ஆதாரங்களின் அடிப்படையில் கருத்து கூறலாம். அதற்கு நான் எந்த விதமான அனுமதியும் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அரச திணைக்களம் சார்ந்து நான் அறிவிப்பை விடுவதற்கு, அனர்த்தங்கள் தொடர்பான அறிவிப்பை விடுவதற்கு எனக்கு பூர்ணமான சுதந்திரம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஆய்வுகளின் அடிப்படையில் நான் அதை அறிந்ததற்கு பின்னர் நான் அதை பொது வழியில் கருத்து கூறுகிறேன். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல வணக்கம் சொன்னால் நாங்கள் எனக்கு இதில் இருக்க வேண்டிய விஷயம் சொன்னால் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்றது என்ற அர்த்தம் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கணும்னா என்ன விடயத்தினூடாக நீங்கள் அரசாங்கத்துக்கு இப்படி நடக்க போது தெரிவிக்கலாம். இல்லை, உண்மையை நான் கடந்த சில காலங்களுக்கு முன்பு நான் அரசாங்கத்துக்கு சில சமயங்கள் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வை கண்டால் உரிய திணைக்களங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆனால் சில கூட்டங்களுக்கு கூட நான் அழைக்கப்பட்டு பங்கு பெற்று இருக்கின்றேன். ஆனால் சில கூட்டங்களில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களுக்கு பின்னர் நான் உங்களுக்கு அது வெளிப்படையாக கூறுவதென்றால், கடந்த ஆண்டுகளில் வடக்கு மாகாணத்தின் மிக உயர்ந்த அதிகாரி ஒருவர் பங்கு பெற்றிய கூட்டத்தில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன், நானும் போயிருந்தேன். அன்று மாங்குளத்தில் 100 மில்லிமீட்டர் மழை கிடைத்திருந்தது. ஆனாலும் அந்த அதிகாரி என்னுடைய கருத்தை ஏற்க முடியாது என்று சொல்லி, அதற்குரிய திணைக்களங்கள் இருக்கின்றன, அந்த திணைக்களங்களின் கருத்தை தான் கேட்கலாம் என்று சொல்லி அதில் எனக்கு சந்தர்ப்பம் கூடவில்லை. ஆனால் அதில் வேடிக்கையான விட வேண்டும், அடுத்த நாள் அனர்த்தத்துக்கான தயார்படுத்த கூட அடுத்த நாள் நடந்துடுச்சு. என்றால் அன்றைக்கு நான் என்னுடைய கருத்தை கேட்கல, அன்று இரவே ஒரு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்து அடுத்த நாள் என்னது அதில் கூட்டியிருந்தார்கள். நான் போகவில்லை. ஏனென்றால் நான் உண்மையில் நான் ஒரு விடயத்தை சொல்லணும். நான் ஒரு பேராசிரியராக கற்பிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் தற்சமயம் ஒரு துறை தலைவராக இருக்கின்றபையினால் இந்த துறையை நிர்வகிப்பதும் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கின்றது. ஆனால் உண்மை அதற்கு மேலதிகமாக எங்கள் மக்கள் நன்மைக்காக உண்மையாக எனக்கு மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. எல்லோரும் நான் ஒரு வானிலை முன்னறிவித்தலை சரியாக விட்டிருக்கிறேன் என்ற ஒரு முகநூல் தளங்களினூடாக தனிப்பட்ட ரீதியாக என்னை பலர் பாராட்டியிருந்தார்கள். ஆனால் எனக்குள் மிகப்பெரிய கவலையும் வேதனையும் இருந்தது. இந்த நான் கூறிய அறிவித்தல் இந்த மலையக மக்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றிருந்தால் ஆக குறைந்தது இன்று வரைக்கும் 600க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு. இதில் ஒரு 300 உயிரிழப்பையாவது தவிர்த்திருக்கலாம் என்று